ஆண்டவருடைய நாம மகிம்படுவதாக. உங்கள் யாவருக்கும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே என் அன்பின் வாழ்த்துக்களை சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகிறேன். எனக்கு அருமையானவர்களே, இந்த நாளில் கூட விசேஷமாக நல்லது ஒரு பாடத்தை கற்றுக்கொள்ள பிதாவாகி தேவன் நமக்கு உதவி செய்வாராக. அருமையானவர்களே, இந்த நாளில் காவலாளியா கொலையாளியா, நல்ல ஒரு டாபிக். காவலாளியா கொலையாளியா? நீ காவல்காரனா அல்லது காவல் காக்காம அது பழுதாக போகிறதா என்னதான நிலையில கூட எவ்வளவு காரியங்களை சிந்திக்கலாம். காவலாளியா கொலையாளியா? நீங்கள் காவல் காக்கிறவர்களா அல்லது நீங்களே கொன்று போடுகிறவர்களா? சொல்லுவாங்க இல்லையா, வேலி பயிர மேய்கிறது என்று. அவ்வண்ணமாகவே காவலாளியா கொலையாளியா என்ற டாபிக் சேஷுதமாக காவலாளியா என்று அந்த வார்த்தை இங்கிலீஷ்ல வாட்ச்மேன் சொல்லி பார்க்கிறோம். செக்யூரிட்டி, வாட்ச்மேன். இப்படி காவல் காக்கிற காவலாளி. போலீஸ் ஞாபகம் வரும், போலீஸ் ஞாபகம் வரும். எல்லாம் அத்தாரிட்டி பவர் உள்ள கேமராக்கள் கோடான கோடி உண்டு உலகத்துல. வாட்ச்மேன்கள் உண்டு, காவலாளிகள் உண்டு, செக்யூரிட்டி உண்டு. சொல்லுவாங்கல்ல, பான்ஸ், பிக் மேன்ஸ். சில நாய்களுக்கு கூட காவலாளி. நாய்களுக்கு காவலாளி, நாயும் காவலாளியா இருக்கிறது. எனவே வீடுகளிலே, கம்பெனிகளிலே, தெருக்களிலே, அநேக இடங்கள்ல சிசி கேமரா, டிராபிக் போலீஸ், ரோடுகளிலே அநேக இடங்களில சிசி கேமரா. நாம கூட வீடுகளில் வைத்து இருக்கிறோம் இல்லையா? எல்லா இடத்திலும் வைத்து இருக்கிறோம். எனவே காவலாளியா கொலையாளியா? எனக்கு அருமையானவில்லை, அற்புதமான ஒரு பாடம் இது. உன்னத பாட்டின் புஸ்தகம் த சாங் ஆஃப் சாலமோன், த புக் ஆஃப் சாங் ஆஃப் சாலமோன், சாப்டர் 1 verse 6. உன்னத பாட்டின் புஸ்தகம், சாலமோனின் உன்னத பாட்டின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். அது கடைசி பாகத்துல பாருங்க. என்னை திராட்சை தோட்டங்களுக்கு காவலாளியாக வைத்தார்கள், என் சொந்த திராட்சை தோட்டத்தையோ நான் காக்கவில்லை. நல்ல ஒரு வார்த்தையாக தென்படுகிறது. என்னை திராட்சை தோட்டத்துக்கு காவலாளியா வைத்தார்கள், ஆனா என் தோட்டத்தையோ நான் காக்கவில்லைன்னு சொல்லப்படுகிறது. திராட்சை தோட்டம். அருமையானவர்களே, உலகம் ஒரு தோட்டம். அந்த உலகத்துல ஒவ்வொரு ஊர்ல ஒவ்வொரு மனிதனுக்கு ஒரு தோட்டம். ஒவ்வொரு மனிதன் தன்னுடைய குடும்பம் ஒரு தோட்டம். அந்த தோட்டம், அந்த குடும்பம் என்ற தோட்டம் அற்புதமான ஒரு தோட்டம். உன் மனைவி உன் வீட்டோரங்களில் திராட்சை கொடியை போல இருப்பாள். உன் பிள்ளைகள் ஒளியமர கன்றுகளை போல இருப்பார்கள். நீதிமான் பனைய போல சுழித்திருப்பான். தேவனுடைய பிரகாரங்களில நாட்டப்பட்டவர்கள் சுழித்திருப்பார்கள். உன்னுடைய பிள்ளைகள் உன் சந்ததி சந்ததியாக அலறு செடிகளை போல வளருவார்கள். எனக்கு அருமையானவில்லை, குடும்பமே ஒரு தோட்டம். அந்த தோட்டத்தை நாம் பாதுகாக்க வேண்டும், காக்க வேண்டும். அதுதான் இந்த இடத்துல சொல்லப்படுகிறது. என்னை தோட்டங்களுக்கு காவலாளியாக வைத்தார்கள், என் திராட்சை தோட்டத்தையோ நான் காக்கவில்லை. எனக்கு அருமையான கர்த்தருடைய ஜனமே, உன் குடும்பத்தை நீ காக்காததனால்தான் உன் குடும்பம் பிரிந்து இருக்கிறது. உன்னுடைய தோட்டத்தை நீ காக்காததனால்தான் உன்னுடைய தோட்டம் வயல்வெளி அடிக்கப்பட்ட வேலி அடைக்கப்பட்டு இருக்கிறது. நாம் காக்க வேண்டியது சிலவைகள் உண்டு. நம்முடைய ஆத்மாவே, நம்முடைய வாழ்க்கையை, நம்முடைய பிள்ளைகளை, நம்முடைய குடும்பங்களை, நம்முடைய சபையை காக்க வேண்டும். கோல்ட் ஆயிற்று. எனவே காத்துக்கொள்ள வேண்டும். அதான் ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். ஆகவே எனக்கு அருமையானவில்லை, ஆதியாகமம் 2ஆம் அதிகாரம் 15-16 வாசிக்கிறோம்.
ஆதாம் ஏவாள் நமக்கு ஞாபகம் வருவாங்க. 2ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்துல பிதாவாகி தேவன் பூமியின் மண்ணினால் ஆதாமை உருவாக்கி, மனிதனை உருவாக்கி, ஜீவ சுவாசத்தை அவன் நாசில் ஊதினார், அவன் ஜீவாத்மாவானான். கழுக்களை ஏதேன் தோட்டத்தை உண்டாக்கி, அந்த ஏதேன் தோட்டத்துல ஆண்டவன் 4 ஆறுகளை உண்டாக்கி, அந்த ஆறுகள் ஓட்டத்துல விசேஷமாக தண்ணீர் பாய்கிறது. அந்த இடத்துல கனிகள் விளைகிறது, கோல்டு விளைகிறது, வைடூரியம் விளைகிறது, பைசோனார், அருமையாக ஐப்ரத்தார், எத்தனையோ நன்மைகள் அந்த தோட்டத்தில் வைத்தார். 15-16 பின்பு தேவனாய் கர்த்தர் மனிதனை அந்த தோட்டத்தில் அழைத்து கொண்டு போய் வைத்து, அந்த தோட்டத்தை பண்படுத்தவும் காக்கவும் வைத்து, தோட்டத்தில் இருக்கிற எல்லா கனிகளை சாப்பிடலாம், ஆனா தோட்டத்தின் நடுவில் இருக்கிற ஜீவ விருட்சத்தின் கனியை நீ புசிக்க கூடாது, புசிக்க நாளிலே சாகவே சாவா என்று கட்டளிட்டு ஆண்டவர் அற்புதமாக அது பண்படுத்தவும் காக்க வைத்தார். ஆனால் அந்த தோட்டம் என்ற அந்த ஏதேன் தோட்டம், அந்த தோட்டம் என்ற குடும்பத்துக்குள்ள சாத்தான் வந்தான். 3ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்துல எல்லா மிருகங்களை பார்க்கலும் சர்ப்பமானது மிகவும் தந்திரம் உள்ளதா இருந்தது. அந்த தோட்டத்துக்குள்ள நுழைந்து ஏவாளாண்ட பேச ஆரம்பித்தது. ஏவாள் இடம் கொடுத்தாங்க. ஆதாமுக்கும் ஆபத்து வந்தது. அந்த வார்த்தைகள், நீங்க தோட்டத்துல கனியெல்லாம் சாப்பிடலாமா? ஆமா சாப்பிடலாம், ஆனா ஜீவரிச்சத்தின் கனி தொடக்கூடாது, சாப்பிடக்கூடாதுன்னு ஆண்டவர் சொன்னார் என்று ஏவாள் சொல்ல, இந்த பெண்கள் மூலமாக குடும்பங்களில அநேக இடங்களில குடும்பங்கள் சிதறி போகிறத பார்க்கிறோம். அதிகமாக யார் பெண்கள் மற்றவங்களாண்ட பேசுகிறார்களோ அவங்களோட வீக்னஸ் எல்லாம் அறிந்து கொண்டு சீக்கிரமாக அந்த குடும்பம் என்ற தோட்டம் களைகிறது, அந்த தோட்டமே இல்லாம போகிறது. அந்த தோட்டத்துல பலவிதமான கற்களும் முற்களும் முள்ளுவேலிகளும் பன்றிகளும் மிருகங்களும் வந்து குவிகிறத பார்க்கிறோம். தோட்டமே இல்லாம நிலைமை மாறுகிறது. உங்களுக்கு நன்றா தெரியும், குடும்பம் என்ற தோட்டம். இப்ப இருவருமாக தோட்டத்திலிருந்து விரட்டப்பட்டவர்களாக அந்த தோட்டத்துக்கு ஆண்டவர் தூதர்களை சுடரொளி பட்டயத்தை வைத்து பாதுகாத்து கொண்டார். அந்த கனியும் பறித்து சாப்பிடுவான் என்று தேவன் நினைத்து விரட்டி விட்டார். ஆகவே அந்த தோட்டத்திலிருந்து வந்த அந்த குடும்பம் ஆதியாகமம் 4ஆம் அதிகாரத்திலே இப்பொழுது இருவரும் ஆண்டவர் ஆசீர்வதித்ததனால காயன் பிறக்கிறார். காயனுக்கு பிற்பாடு ஆபேல் பிறக்கிறார். காயன் நிலத்தை பயிரிடுகிறவனாகிறான். ஆனால் ஆபேல் ஆடுகளை மேய்க்கிற மெய்ப்பனாக மாறிவிட்டான். தேவனுக்கு பலி செலுத்துகிற நேரத்துல காயனுடைய காணிக்கை ஆண்டவர் ஏற்றுக்கொள்ளவில்லை, ஆபேலுடைய காணிக்கை ஆண்டவர் ஏற்றுக்கொண்டார். அது நிமித்தமாக எரிச்சல் உண்டாயிற்று. அவன் முகநாடி வேறுபட்டது. தன்னுடைய சகோதரனாகிய ஆபேலை கொலை செய்து விட்டான். அப்பொழுது ஆண்டவர் 9ஆம் வசனம் 10ஆம் வசனத்துல கேட்கிறார், காயனே, உன் சகோதரனாகிய ஆபேல் எங்கே? என் சகோதரனாகிய ஆபேலுக்கு நான் காவலாளியோ? இஸ் வண்டர்ஃபுல். கேள்வியும் பதிலும், நான் காவலாளியோ? எனக்கு அருமையான கத்தோடிப்பில்லை, நம்முடைய வாழ்க்கையில நீங்கள் காவலாளி தான். எசேக்கியேல் புஸ்தகத்துல நிறைய வாக்கியங்களை வாசிக்க முடியும். எசேக்கியேல் 15ஆம் அதிகாரம், எசேக்கியேல் 3ஆம் அதிகாரம், எசேக்கியேல் 18ஆம் அதிகாரம், எசேக்கியேல் 33ஆம் அதிகாரம், இந்த 4 அதிகாரங்களில ஏகப்பட்ட சம்பவங்களை காவலாளி யார் என்பது குறித்து சொல்லப்படுகிறது. எசேக்கியேல் புஸ்தகத்துல 3ஆம் அதிகாரம், 18ஆம் அதிகாரம், 15ஆம் அதிகாரம், 33ஆம் அதிகாரம், இவைகளெல்லாம் நீ காவலாளி, உன்னுடைய சகோதரனுக்கு நீ காவலாளி. ஒரு துன்மார்கனுக்கு அவனுக்கு உன்னுடைய மரணத்தை நாட்களை சொல்ல வேண்டும். எச்சரிப்பின் சத்தத்தை, எச்சரிப்பின் செய்தியை சொல்ல வேண்டும். உன் மேல விழுந்த கடமை, அவன் பாவத்தையும் சாபத்தையும் சொல்லி அவன் மனம் திரும்ப வைக்கிறது உன்னுடைய கடமை. அதை சொல்லாவிட்டால் அவனுடைய இரத்த பலிக்கு நீ ஆளாயிருப்பாய். நீ சத்தியத்தை சொல்லிட்டேனா அவனுடைய இரத்த பலிக்கு நீ நீங்களாயிருப்பாய் என்று இந்த அதிகாரங்கள் அருமையா சொல்லப்படுகிறது. ஆகவே
காவலாளியா கொலையாளியா? நீ காவலாளியானால் உன் குடும்பத்தை பாதுகாக்க வேண்டும், உன் சபையை பாதுகாக்க வேண்டும், உன்னுடைய வாழ்க்கையை பாதுகாக்க வேண்டும். ஒரு தோட்டமாக ஆண்டவர் நம்ம எதிர்பார்க்கிறார். அந்த தோட்டத்துல நாம கனி தருகிறவர்களாய், ஏசாயா புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 1 முதல் 7 வசனங்களில ஆண்டவர் சொல்லுகிறார், கர்த்தர் என் நேசருக்காக ஒரு பாட்டை பாடுவேன். மேடான இடங்களிலே ஒரு தோட்டம் உண்டு. அந்த தோட்டத்தை ஆண்டவர் வேலையடித்து கற்களை பொறுக்கி அதை களை எடுத்து அதுக்கு கோபுரத்தை நட்டு அதுக்கு நீர் பாய்ச்சி அவைகள் நல்ல கனியை தரும் என்று காத்திருக்கிறார். அதுவோ கசுப்பான கனிகளை தந்தது. 6ஆம் வசனம் 7ஆம் வசனத்துல சொல்லப்படுது, யூதாவும் இஸ்ரவேலும் அந்த அந்த மரத்தின் அந்த தோட்டத்தின் நாராக அந்த தோட்டத்தின் மரங்களாக இருக்கிறார்கள் என் ஜனங்கள் என்று சொல்லப்படுது. அத்திய மரமாகி அந்த தோட்டத்தை தேடி வந்தா கனி இல்லை. ஏமாற்றப்பட்டார் இயேசு கிறிஸ்து. மார்க் 11:11 சில வாக்கியங்களை வாசித்து பார்க்கும் பொழுது, சபித்தார், சபிக்கப்பட்டது, அது பட்டு போயிற்று. கர்த்தருடைய நம்முடைய வாழ்க்கையில ஆவியின் கனிகளை நாம் கொடுக்க வேண்டும். கலாத்தியர் 5ஆம் அதிகாரம் 22, 23, 24 ஆகிய வசனங்களை வாசிக்கிறோம். ஆவின் கனியோ அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, தயவு, நற்குணம், இச்சை அடக்கம், 9 ஆவின் கனிகளை நீங்க தர வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது. அருமையானவர்களே, நாம் சபையில நாட்டப்பட்டவர்களாய் ஆவின் கனிகளை தருகிறவர்களாய் இருக்க வேண்டும். ஆவின் கனியை தருகிற ஒரு மரமாக நீதிமான் பனைய போல சங்கீதங்கள் புஸ்தகத்தில் வாசிக்கிறோம். 56ஆம் சங்கீதம் 8ஆம் வசனத்துல அற்புதமாக சொல்லப்படுகிறது, நானோ தேவனுடைய ஆலயத்துல பச்சையான ஒலிவ மரம் போல இருப்பேன். பச்சையான ஒலிவ மரம் போல இருப்பான். ஆகவே நாம் தேவனுடைய ஆலயத்துல நாட்டப்பட்டவர்களாய், கிறிஸ்துவுக்குள்ளாக வேர் கொண்டவர்களாய், வேறு பரிசுத்தமா இருந்தால் அது மரமும் கனியும் ருசி உள்ளதா பரிசுத்தம் உள்ளதா இருக்கும் என்று ரோமர் புஸ்தகத்துல நாம் வாசிக்கிறோம். ஆகவே ஆதாம் ஏவாள் அந்த தோட்டத்தை காக்கவில்லை, பண்படுத்தவில்லை, துரத்தப்பட்டார்கள், இடம் கொடுத்தார்கள். சத்துரு நுழைந்தான், தந்திரமான வார்த்தைகளை சொன்னான், நீங்கள் புசியுங்கள் சாக மாட்டீங்க, நீங்க புசியுங்கள் தேவர்கள் போல இருப்பீர்கள், நீங்கள் புசியுங்கள் உங்கள் கண்கள் திறக்கப்படும். பாவ கண்கள் திறக்கப்பட்டது, மகிமையான கண்கள் மூடப்பட்டது. தேவ மகிமை இழந்தார்கள், துரத்தப்பட்டார்கள், விரட்டப்பட்டார்கள். கர்த்தருடைய பிள்ளைகள் நம்முடைய வாழ்க்கையில குடும்பம் என்ற தோட்டம் பாதுகாக்கப்படணும், மனைவி பாதுகாக்கப்படணும், கணவன் பாதுகாக்கப்படணும், குடும்பம் பாதுகாக்கப்படணும், சபைகள் பாதுகாக்கப்படணும், உலகம் என்ற ஒரு தோட்டம் பாதுகாக்கப்படணும். ஆகவே என் தோட்டத்தையோ நான் காக்கவில்லை என்று சொல்லப்படுகிறது. எனவே நம்ம தோட்டம் எப்படிப்பட்டதா இருக்கணும் என்பது குறித்து வேதம் நன்றாக சொல்லுகிறது. காயன் சொல்லுகிறா, நான் காவலாளியோ. இயேசு நீ காவலாளிதான், ஆனா கொலையாளியா மாறிவிட்டாயே என்று ஆண்டவர் வேதனைப்படுகிறத பார்க்கிறோம். நீதிமொழிகள் புஸ்தகம் அற்புதமான ஒரு வார்த்தை வாசிக்கிறோம். நீதிமொழிகள் 24ஆம் அதிகாரம் ஒரு சோம்பேறியினுடைய தோட்டம் எப்படி இருக்கு என்பதை குறித்து பாருங்கள். நீதிமொழிகள் புஸ்தகம் 24ஆம் அதிகாரம் 30 முதல் 34 வரை வாசிக்கிற, சோம்பேறின் வயலையும் மதியனனுடைய திராட்சை தோட்டத்தையும் கடந்து போனேன், இதோ அதெல்லாம் முள்ளுக்காடா இருந்தது, நிலத்தின் முகத்தை கஞ்சோரி மூடினது, அதன் கற்சுவர் இடிந்து கிடந்தது, அதை கண்டு சிந்தனை பண்ணினேன், அதை நோக்கி புத்தி அடைந்தேன். இன்னும் கொஞ்சம் உறங்கட்டும், இன்னும் கொஞ்சம் கை முடிக்கு கொண்டு நித்தரை செய்யட்டும் என்பாயோ, உன் தரித்திரம் வழிபோக்கனை போலவும் உன் வறுமை ஆயுதம் அணிந்தவனை போலவும் வரும். சோம்பேறியின் வயலையும் மதியனனுடைய திராட்சை தோட்டத்தையும் பார்த்து, அதெல்லாம் முள்ளு காடாயிருக்கிறது, நிலத்தின் முகத்தை கஞ்சோரி மூடினது, அதன் கற்சுவர் விழுந்தது. ரொம்ப வேதனையான ஒரு காரியம். சோம்பேறின் நிறைய குடும்பங்களை பாருங்க, சோம்பேறி இருக்கிற மனைவி, சோம்பேறி இருக்கிற கணவன், அந்த வீடு
நாற்றம் எடுக்கும். அந்த கிச்சனுக்கு போக முடியாது, பாத்ரூம் போக முடியாது. வீட்டுல இருக்கிற துணிமணிங்க, பெட்டு, கவரு, அந்த சாப்பாடு அறையில சாப்பிட்டது 4 நாள் அப்படியே கலவாம அந்த வீடே ஒரு சோம்பலாக இருக்கும். யாரும் அந்த வீட்டுக்கு போனா டீ கூட குடிக்க இயலாது. அப்படிப்பட்ட சில குடும்பங்கள் நான் பார்த்து வேதனைப்பட்டு இருக்கிறேன். சோம்பேறியான குடும்பங்கள், சோம்பலான குடும்பங்கள். குடும்பம் ஒரு தோட்டம், சபை ஒரு தோட்டம், உலகம் ஒரு தோட்டம். உங்க தோட்டத்துல நீங்கள் பயிர் வைக்கும் பொழுது அவைகள் எல்லாம் நன்றாக விளைந்தாதான் உங்களுக்கு ஒரு மகிழ்ச்சி. நீங்க சாப்பிடுவீங்க, அதை விற்று நீங்கள் குடும்பம் சந்தோஷமாக வாழ்வீர்கள். அந்த நிலமும் அந்த தோட்டமும் கனி கொடுக்காவிட்டால் அந்த மரங்களை வெட்டி போடுவீர்கள், அதை வேலையடித்து பாதுகாப்பீர்கள். அவனமாகவே குடும்பம், நம்முடைய சபைகள், நம்முடைய வாழ்க்கை ஒரு தோட்டம் என்பது குறித்து மறந்துவிடக் கூடாது. எனக்கு அருமையானவில்லை, சாத்தான் உள்ளுக்குள்ள நுழையக்கூடாது நம்ம தோட்டத்துக்குள்ள. சில ஃப்ரெண்ட்ஸுங்க வருவாங்க பாருங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வெளியே வச்சுங்க. சில பேர் சொல்லுவாங்க, என் ஃப்ரெண்ட்ஸு கொஞ்சம் குடிக்கலாம், குடிச்சிட்டு போயிடுவாங்க. எம்மா கறி செய்ய, நல்லா வறுத்து விடு, முட்டை செய்ய, சாப்பாடு செய், என் ஃப்ரெண்ட்ஸுங்க சாப்பிடுவாங்க. சாப்பிடுவானுங்க, குடிப்பானுங்க, கடைசியில் அவன் பொண்டாட்டி மேலே கையை வைப்பானுங்க. அந்த குடும்பம் என்ற தோட்டம் அப்படியே கலைந்து போயிடும். நீ அப்படியேப்பட்ட பழக்கம் உள்ளவர்களா இருக்கிறீங்களா? உங்க ஃப்ரெண்ட்ஸோட ஹோட்டலாண்ட வச்சுங்க, ரோட்டோட வச்சுங்க, ஆனா வீட்டுக்குள்ள கொண்டாடாதீங்க. உங்க குடும்பம் கெட்டு போயிடும், உங்க குடும்பம் பிரிஞ்சு போயிடும், உங்க குடும்பம் நாசமாயிடும், உங்க குடும்பம் அந்த தோட்டமே காணாம போயிடும். ஆகவே எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என்று இயேசுவின் நாமத்தில் நான் எச்சரிக்கிறேன். ஆகவே எங்க இருக்கணுமோ அங்க இருக்கணும், எங்க இருக்கணுமோ அங்க இருக்கணும். சிலதெல்லாம் பேச்சுல அதிகமாக பேசக்கூடாது. பெண்கள் ஆண்கள் ஆண்டு அதிகமா பேசக்கூடாது, ஆண்கள் பெண்கள் ஆண்டு அதிகமா பேசக்கூடாது. என்ன வேலையா, 2 வார்த்தையா, முடிஞ்சுதான், முடிஞ்சிட்டோம். அதோடு கூட நீங்க சபையில இருக்கிறீங்களோ, வேலை ஸ்தலத்தில் இருக்கிறீங்களோ, வீட்டுல இருக்கிறீங்களோ, நீங்கள் பிள்ளைகளோடு, கணவனோடு, மனைவியோடு, சபையாரோடு ஐக்கியமாக, அண்ணன் தம்பிகளோடு கூட குடும்பத்தோடு ஐக்கியமாக கர்த்தரை துதித்து கொண்டு இருக்க வேண்டும். அதுதான் ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். ஆகவே எனக்கு அருமையானவில்லை, காயன் சொல்லுகிறா, நான் காவலாளியோ? எஸ், நீதான் காவலாளி, ஆனா காவல இருக்கணும். 128 சங்கீதம் 2 வசனத்துல உன் மனைவி, உன் பிள்ளைகள் எப்படி இருப்பார்கள் என்பது குறித்து சொல்லி இருக்கிற காரியத்தை நன்றாக நீங்கள் அறிவீர்கள். ஆகவே எனக்கு அருமையானவில்லை, எசேக்கியேல் புஸ்தகம் அற்புதமான ஒரு புஸ்தகம். 33 அதிகாரத்துல ஆண்டவர் கேட்கிற ஒரு கேள்வி என்னவென்றா, நீங்க காவலாளி, வாட்ச்மேன், டெலிவரன்ஸ், ரெஸ்பான்சிபிலிட்டி. நம்ம ஒரு ஆத்மாவுக்கு நம்முடைய பொறுப்பு, என் மேல விழுந்த கடமை என்று அப்போஸ்தலர் பவுலானவர் சொல்லுகிறார். சத்தியத்தை சொல்லுவதற்காக, சுவிசேஷம் சொல்வதற்காக, யுவர் ட்ரம்பெட், ஹூ இஸ் த வாட்ச்மேன் என்று சொல்லி 4 பதங்களை எழுதி வச்ச. ட்ரம்பெட், வார்னிங், டெலிவரன்ஸ், ரெஸ்பான்சிபிலிட்டி. நம்ம தான் ஒரு ட்ரம்ப். ட்ரம்ப் என்ன அமெரிக்கா ட்ரம்ப் இல்லைங்க, நான் சொல்றது அந்த எக்காலம் என்று சொல்லுவாங்க. அந்த எக்காலத்தை ஊதி எச்சரிப்பார்கள் பழைய ஏற்பாட்டுல. எதிரி வந்தா, அல்லது ஆண்டவருடைய பாதையில அந்த மேகஸ்தமம் அக்கினி சமம் எழும்பும் பொழுது ஜனங்களை எச்சரித்து அந்த எக்காலத்தை ஊதி எச்சரிப்பார்கள், ஆயத்தப்படுத்துவார்கள். ஆவணமாகவே கடைசி நாட்களை நாம் நிற்கிறோம். நரகத்துக்கு போகாதபடிக்கு அந்த ஆத்மா காவல் காக்கப்பட வேண்டும். துன்மார்கன் நீ சாகவே சாவா என்று சொல்லும் பொழுது அவன் அந்த துன்மார்க்கத்தை விட்டு பிழைத்துக் கொள்வான். ஆகவே நீ நீங்களாக்கி இருப்பாய் என்று சொல்லி 33 அதிகாரம் 1 முதல் 11 வசனங்கள், அந்த அதிகாரம் முழுவதுமாகவே அற்புதமான அதிகாரமாக இருக்கிறது. 18 அதிகாரம் 1 முதல் அந்த கடைசி வசனம் கூட சொல்லப்படுது, துன்மார்கன் சாகிறத நான் விரும்புகிறதில்லை, ஆகவே அவன் மனம் திரும்புதலை நான் விரும்புகிறேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். எசேக்கியேல் 3 அதிகாரம் வசனம் 17 முதல் சில வாக்கியங்களை வாசிக்கிற கவனமா கேளுங்க. எசேக்கியேல் புஸ்தகம் 3 அதிகாரம் 17 முதல், மனுபுத்திரனே, உன்னை இஸ்ரவேல் வம்சத்தாருக்கு காவலாளியனாக வைத்து நீ என்
நீ என் வாயினால வார்த்தைகளை கேட்டு என் நாமத்தினால் அவர்களை எச்சரிப்பாயாக. சாகவே சாவா என்று நான் துன்மார்கனுக்கு சொல்லுகையில் நீ துன்மார்கனை தான் துன்மார்க்கமான வழியில் ஏறாதபடிக்கு எச்சரிக்கும்படியாகவும் அவனை உயிரோடு காக்கும்படியாகவும் அதை அவனுக்கு சொல்லாமலும் நீ அவனை எச்சரியாமலும் இருந்தால் அந்த துன்மார்கன் தான் துன்மார்க்கத்தில சாவான், அவன் இரத்த பலியோ உன் கையில கேட்பேன் என்று சொல்லப்படுகிறது. கீழே வாசிக்கலாம். நீ துன்மார்கனை எச்சரித்தும் அவன் துன்மார்க்கத்தையும் தான் ஆகாத வழியை விட்டு திரும்பாமல் போவானாகில் அவன் தன் துன்மார்க்கத்துல சாவான், நீயோ என்றால் உன் ஆத்துமாவை தப்புவிப்பாய். ரொம்ப அற்புதமாக 27ஆம் வசனம் வெளியே நீங்க கவனித்து பார்த்தீங்கன்னா அற்புதமா இருக்கு. துன்மார்கனுடைய எச்சரிப்பின் சத்தத்தை, உன்னுடைய கடமை, தெருவுல சத்தியத்தை சொல்றியா, ரோட்ல சொல்றியா, பஸ்ல சொல்றியா, ட்ரெயின்ல சொல்றியா, பிளைட்ல சொல்றியா, வெளிநாடுகள் சொல்றியா, உலகம் முழுவதும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷம் சொல்ல வேண்டும். நம்முடைய கடமை அது. நமக்கு ஆண்டவர் கொடுத்த பெரிய பிரதான கட்டளை அது. சொல்லியே சொல்லணும். ஆண்டவர் வருகிறார், மனம் திரும்பி ரட்சிக்கப்படு, சபையில சேர்க்கப்படு, உன் பாவ சாபத்திலிருந்து ரட்சிக்கப்படு, நரகத்துக்கு போகாதே என்று துன்மார்கன் சொன்னால் அந்த துன்மார்கன் சாகிறதே ஆண்டவர் விரும்பாமல் அவன் மனம் திரும்புகிறது ஆண்டவர் விரும்புகிறார். துன்மார்கனுடைய மரணத்தை ஆண்டவர் விரும்புவது, அவன் மனம் திரும்புவதை ஆண்டவர் விரும்புகிறதை நாம் பார்க்கிறோம். ஆகவே எனக்கு அருமையானவர்களே, பிதா திராட்சை தோட்டக்காரர், இயேசு திராட்சை செடி, நாம் கொடிகளா இருக்கிறோம். யோவான் 15ஆம் அதிகாரம் 1 முதல் 3 வசனங்கள் 7-8 வசனங்களில வாசிக்கிறோம். கொடியானது திராட்சை செடியில நிலத்தர விட்டால் அது காய்ந்து போய்விடும் என்று ஆண்டவரே சொல்லி இருக்கிற வார்த்தையா இருக்கிறது. ஆகவே சோம்பேறின் திராட்சை தோட்டமா இராதபடிக்கு, காவல் காக்காத திராட்சை தோட்டமா இராதபடிக்கு, அது கற்சவறுகள் இடிந்ததாய், முட்செடிகள் முளைத்ததாய், அது வேலையடிக்கப்படாதபடிக்கு காணப்படாததாய், அப்படிப்பட்ட தோட்டங்களா இராதபடிக்கு தேவன் விரும்புகிற அந்த நற்கனிகளை, நல்ல கனிகளை கொடுக்கிறதை மரங்களாக, செடிகளாக, கொடிகளாக இருக்க வேண்டும். நல்ல கனி கூடாத மரமெல்லாம் வெட்டுண்டு அக்கினியில போடும். நல்ல கனி கொடுக்கிறவைகள் எவைகளோ அது இன்னும் சுத்தமாக்கப்படும், அதுக்கு எருவு போடப்படும், தண்ணீர் பாய்ச்சப்படும், அதுக்கு பாதுகாப்பு கொடுக்கப்படும். நீங்க உங்க வீட்டாண்ட இருக்கிற மரம், கனி தருகிற மரங்கள் எவ்வளவு பாதுகாப்பு, அதுக்கு வேலையடித்து, அதுக்கு சவுறு கட்டி, அதுக்கு தண்ணீர் பாய்ச்சி அனுதினமும் அதை கவனித்துக் கொண்டு இருக்கிறீர்கள். உங்களுக்கும் உங்க பிள்ளைங்களுக்கும் உங்க சொந்தக்காரங்களுக்கும் சில நேரங்களில் ஊர்ல இருக்கிறவங்க கூட சாப்பிடுவாங்க பாருங்க அந்த பழத்தை. அது புளிய மரமா இருக்கட்டும், மாம்பழமா இருக்கட்டும், அது கொயாக்காவா இருக்கட்டும், அது முருங்கை மரமா இருக்கட்டும், என்ன சில பழங்களெல்லாம் இருக்கு இல்லைங்களா, அவைகளெல்லாம் அந்த ஃப்ரூட்ஸ் அற்புதமாக நீங்கள் புசிப்பீர்கள். ஆகவே எனக்கு அருமையான தேவச்சனமே, காவலாளியா கொலையாளியா நீங்க யாரா இருக்கிறீங்க? ஆகவே நம் குடும்பத்தை காக்க வேண்டும். குடும்பம் ஒரு தோட்டம், சபை ஒரு தோட்டம், உலகம் ஒரு தோட்டம், நாம் பயிர் வைக்கிற ஒவ்வொன்றும் ஒரு தோட்டம். பூந்தோட்டத்தை பாதுகாப்போம், திராட்சை தோட்டத்தை பாதுகாப்போம், தென்னந்தோப்பத்தை பாதுகாப்போம், மாங்காய் தோப்பை பாதுகாப்போம், தேங்காய் தோப்பை பாதுகாப்போம், இப்படி காய்கறி தோட்டங்களை பாதுகாப்போம். இப்படி ஒவ்வொரு தோட்டங்களை நாம் பாதுகாத்து கொண்டே இருப்போம். எனக்கு அருமையான கர்த்தருடைய ஜனங்களாக்கி நம்முடைய வாழ்வில தோட்டத்தை நாம் பாதுகாக்க வேண்டும், கவனிக்க வேண்டும், பாதுகாக்க வேண்டும். அப்படி செயல்படும் பொழுதுதான் நம்முடைய வாழ்க்கையில ஒரு பெரிய ஆசீர்வாதம். ஆகவே நீ காவலாளியா கொலையாளியா? நாம் காவல்காரர். நம் மேல விழுந்த கடமை நாம் பாதுகாக்க வேண்டும். நாம் ஒரு மனிதனை எச்சரிக்க வேண்டும். காயனை போல கொலையாளியா மாறக்கூடாது. காயனை போல ஆண்டவரிடத்துல சொல்லக்கூடாது. நாம் காவலாளியா இருக்க வேண்டும். சத்தியத்தை சொல்ல வேண்டும்.
சத்தியத்தை சொல்ல வேண்டும், சத்தியத்தை எடுத்து உரைக்க வேண்டும். ஆகவே நீ காவலாளியா, கொலையாளியா? நல்ல அருமையான ஒரு டாபிக்கை நாம படித்து கொண்டோம். ஆகவே நம்முடைய குடும்பம் ஒரு தோட்டம், சபை ஒரு தோட்டம், உலகம் ஒரு தோட்டம். இந்த தோட்டத்துல நாம் கனி தருகிறவர்களாக காணப்படுவோம். ஆகவே உலகத்துல இருக்கிற அத்தனை பேருக்கும் சுவிசேஷத்தை சொல்லி அவங்கள ரட்சிப்புக்குள்ள கொண்டு வருவோம். அதுதான் நம்ம காவலாளியா செயல்படுகிற காரியங்கள். தேவனாய் கர்த்தர் தாமே இந்த வாக்கியங்களை ஆசீர்வதிப்பாராக. உங்களை யாவரையும் இயேசுவின் நாமத்துல மீண்டும் வாழ்த்துகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. கர்த்தர் சித்தமானால் இன்னொரு டாபிக் மூலமாக சப்ஜெக்ட்ல சந்திக்க கர்த்தர் உதவி செய்வாராக. ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. God bless you all. God bless you. God bless you.